வீட்டில் தயிருக்கு பதிலாக அதிகமாக மோர் சேர்த்துக்கிற ஃபேமிலியாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் 1லேருந்து 1.5 லிட்டர் 2 லிட்டர் வரைக்கும் மோர் வந்து எனக்கு தேவைப்படுது. அதனால் நான் வந்து இந்த மிஷின் வாங்கினேன். இந்த மிஷின் ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுதுங்க. நான் கிட்டத்தட்ட வாங்கி 6 மாதம் ஆச்சு. இதுக்கு முன்னாடி நான் வந்து கைமத்தில் தான் சிரிப்பிட்டு இருந்தேன். இந்த மிஷின் யூஸ் பண்ணதுக்கு பிறகு தான் தெரிஞ்சதுங்க, நம்ம மத்தில் எடுக்கிற மோரில் வந்து வெண்ணெய் சுத்தமாக பிரிஞ்சு வர்றதில்லை அப்படிங்கிறது. 2 டைம் எடுத்தால் கூட இந்த அளவுக்கு வெண்ணெய் வந்து கிடைக்காது. இப்போ மிஷின் எப்படி மாட்டுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து பேக் சைடு வந்து ஸ்டீலு, முன்னாடி வந்து ஃப்ரண்ட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க. இது வந்து அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூ. இதை வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வைக்கிற பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி. இப்போ நான் ஹைட் கம்மி பண்ணிவிட்டு நான் குட்டி பாத்திரம் வைக்கிறதுனால ஃப்ரண்ட்லேயும் வந்து அதே மாதிரி. இது வேணால் தனியாக நீங்கள் ஓப்பன் பண்ணியும் எடுத்துக்கலாம். இப்படி இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் ஆயில் போட்டு வச்சுருக்கிறேன். டைட் பண்ணிக்கலாம் நல்லா. கீழே பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்ட் வந்து நல்லா ஹெவியாகவே இருக்குதுங்க, அசையாது. நான் கூட மோர் சிரிப்பும்போது சுற்றும்போது அந்த மிஷின் சுற்றும்போது பாத்திரம் வந்து நகருமோ என்னமோன்னு நினச்சேன். அந்த மாதிரி இல்லைங்க, நல்லா 3 பக்கம் கால் கொடுத்து நல்லா ஸ்டாண்ட் நல்லாவே ஹெவியாகவே இருக்குது. பாத்திரம் வந்து அசைகிறதில்ல. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நான் வந்து தயிரும் சேர்த்து தான் ஊற்றுவேன். ஆடை மட்டும் ஒரு வார கணக்கில் எடுத்து வச்சு நான் சிரிப்புறதில்ல. எங்களுக்கு டெய்லியும் மோர் வேணுங்கிறனால அன்னன்னத்து தயிரையும் சேர்த்து தான் நான் வந்து மோர் சிரிப்புவேன். இப்போ வந்து தயிர் ஃபஸ்ட்டே உள்ளே ஊற்றிட்டேன். உள்ளே இருக்கிற தயிர் வந்து நேற்று ஃப்ரிட்ஜில் வச்ச தயிர். இது நேற்று காலையில் இருக்கிற ஆடை. இது கூட கொஞ்சம் இன்னும் தயிரும் ஊற்றிக்குவேன். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மோர் சிரிப்புறதுக்கெல்லாம் மிஷின் தேவையாங்கிற மாதிரி இருந்ததுங்க. ஆனால் இது யூஸ் பண்ணதுக்கு பிறகு தான் தெரிஞ்சுது, நம்ம கையில் சிரிப்புற வெண்ணெய் வந்து மோர் வந்து எவ்வளவு சிரிப்புனாலும் வெண்ணெய் வந்து சுத்தமாக பிரித்து கொடுக்கறதில்ல. அது நம்ம வெறும் தயிர் ஊற்றி சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது. ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், மோர் தான் சுத்தமான மோராக வேணுன்னா கண்டிப்பாக இந்த மிஷின் வந்து வாங்கலாமுங்க. நான் கிட்டத்தட்ட 6 மாதம் யூஸ் பண்ணிட்டேன். அந்த மத்தை வந்து இப்போ உள்ளே வந்து செட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தானுங்க இது. உள்ளே வச்சு அந்த ஸ்க்ரூ மட்டும் டைட் பண்ணால் சரி, அந்த நட்டை டைட் பண்ணிங்கன்னா போதும். நான் வந்து வாய் சிறுசாக இருக்கிற மாதிரி பாத்திரம் தானுங்க இப்போ எடுத்துருக்கிறேன். வாய் வந்து கொஞ்சம் சின்னதாக சைஸாக இருக்கும், வெளியே தெரிக்காதுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி எடுத்தேன். இப்போ வந்து இதை நல்லா டைட் வச்சுக்கலாம். எப்படி நாம் வாய் சிறுசாக வச்சாலும் ஃபஸ்ட்டு வந்து சிரிப்பும்போது தெரிக்கிறது இல்லைங்க. மிஷின் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் நேரம் வெண்ணெய் பிரிகிற பக்குவத்தில் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் தெரிக்குது. அதனால் நான் வந்து ஒரு பேப்பர் பிளேட் எடுத்து வந்து கட் பண்ணி போட்டிருக்கிறேன். சென்டரில் ஒரு ஹோல் போட்டு இப்போ ஆன் பண்ணி விட்டேன். இது நான் இப்போ வச்சுருக்கிற பாத்திரம் வந்து வாய் வந்து கொஞ்சம் சிறுசாக இருக்குங்க, அகலம் கம்மியாக இருக்கிற மாதிரி, வாய் அகலம் கம்மியாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். பேப்பர் பிளேட் வந்து இப்படி கட் பண்ணி போட்டிருக்கிறேன். பாருங்கள் வெண்ணெய் எப்படி உருண்டு வந்திருக்குதுன்னு. கொஞ்சம் கூட ஒட்டுறது இல்லைங்க. பாத்திரத்துலேயும் சரி கையிலையும் சரி எடுக்கும்போது ஒட்டுறதே இல்லை. இதுக்கு முன்னாடி நான் அவ்வளோ நல்லா வருது இருக்கும்போது எனக்கு இவ்வளோ வெண்ணெய் கிடச்சது இல்லைங்க. இதில் பாதி கூட கிடைக்காது. இப்போ வாய் அகலமான பாத்திரத்தில் வச்சு சிரிப்பு பாத்திரலாம் தெரிக்குதான்னு. இப்போ வந்து அதே மாதிரி நான் வந்து வாய் அகலமான பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேனுங்க. ஃபஸ்ட்டு சிரிப்பும்போது பார்த்திங்கனாலே தெரியும், வீடியோவில் காட்டியிருக்கிறேன். சிரிப்பும்போது என்ன தான் போட்டு ஆஃப் பண்ணால் கூட தெரிக்கிறது இல்லை. ஃபஸ்ட்டு அந்த வெண்ணெய் வந்து கொஞ்சம் திரண்டு வர்ற ஸ்டேஜில் வந்து தெரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருது. ஸ்டார்டிங்கில் தெரிக்கல, ஆனால் வெண்ணெய் திரண்டு வர்ற பார்த்திங்கனாவே நல்லா தெரிக்குது. அதுக்காக தான் நான் வந்து இந்த பேப்பர் வந்து ஒரு பேப்பர் பிளேட் எடுத்து சென்டராக ஒரு ஹோல்ஸ் பண்ணி கட் பண்ணி வந்து நான் அதில் போட்டிருக்கிறேன். பேப்பர் பிளேட் வேண்டாட்டியும் பிளாஸ்டிக் பிளேட் ஏதாவது இருந்தால் கூட நம்ம சென்டராக ஒரு ஹோல்ஸ் போட்டு உள்ளே செட் பண்ணிக்கலாம். இது தெரிக்காமல் இருக்கிறதுக்கு வேறு ஏதாவது உங்கள்கிட்ட ஐடியா இருந்தால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இப்போதைக்கு இந்த மெத்தடில் தான் போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு ஆனால் கண்டிப்பாக தெரிக்கிறது இல்லைங்க. செகண்ட் ஹாஃப் வந்து தெரிக்குது, அந்த வெண்ணெய் வர்ற பக்குவத்தில் தெரிக்குது. இதை போட்டுவிட்டு நம்ம அடுப்பு கட்டும் கூட வேலையை செஞ்சுக்கலாம். இதை பார்த்துட்டு இருக்கணுங்கிறது இல்லை. அதிகமாக இருந்ததுன்னா ஒரு 10-15 நிமிஷம் தேவைப்படுதுங்க மோர். கம்மியான அளவாக இருந்ததுன்னா ஒரு 7-8 நிமிஷம் இல்லை 10 நிமிஷத்தில் வந்துடுதுங்க. பாருங்கள் இதுலேயும் வந்து வெண்ணெய் நல்லா வந்திருக்குது.